ஹே ஆல், வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் விஐ ஸ்டடி லாக். நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டோட இளந்தமிழ் இயல் 1 இருக்க இதான் படிக்க போகிறோம். இது ஆசிரியர் சிப்பி பாலசுப்ரமணியம். இதில் இருக்க மனப்பாட பகுதி இம்பார்ட்டண்டானா இல்லை, பட் இது கண்டிப்பாக படித்தாகணும். ஓகேங்களா, வாங்க படிச்சிடலாமா? செம்பருதி மலைமீடில் தலையை சாய்ப்பான், செந்நிறைந்த பூங்காடம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுலைக்கு தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழை உன்னை எல்லாம் ஏற்று துணை வேறுண்டோ இயம்பிடாயே. மூண்டு வரும் கவிதை வேறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தின் குழுவிருந்தாய், பாரிமுதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுகுதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா, கூண்டுதனை உடைத்தெழுந்து சிங்கம் போல குளிர்போதிகை தென்னமிழே சீரி வாவா. ஓகே, ஆசிரியர் சிப்பி பாலசுப்ரமணியம். இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருந்தி உழைக்கிற தொழிலாளர்கள் இருங்கரங்களும் அந்திவானம் போல் சிவப்பெறிவிடும் உழைப்போல் வெளிப்படும் வியர்வை தோல் மீது முத்து முத்தாய் அமர்ந்திருக்கும். அதாவது இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற தொழிலாளர்களோட இரு கரங்கள், அதாவது 2 கையுமே நல்ல சிவப்பாக இருதில்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த உழைப்பால் அந்த வெளியிடுற அந்த வேர்வை அந்த எப்படி சொல்லணும்னா, அந்த தோலில் அந்த ட்ராப்பாக இருக்கும்னா அதை இவங்க முத்து முத்தாயின்னு வர்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, வீட்டிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழை உன்னை எல்லாம் ஏற்று துணை வேறுண்டோ இயம்பிடாயே. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, வானவெளியின் வண்ணக்கோலங்களையும் உழைக்கும் உழைப்பாளிகளின் புகழ்ந்து பாட கிடைத்த அரிய செந்தமிழே உன்னை அன்றி வேறு துணை உண்டோ கூறிடுக அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உழைப்பாளர்கள்லாம் பற்றி புகழ்ந்து பாட கிடைச்ச அரிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செந்தமிழே அப்படின்னு, நீ இல்லைன்னா வேறு துணை எனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளா, முன்னம் ஒரு பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரிமுதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா, கூண்டுதனை உடைத்தெழுந்து சிங்கம் போல குளிர்போதியை தென்தமிழே சீரி வாவா. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உள்ளத்தில் சுரந்து வரும் கவிதை உணர்வுக்கு ஒரு வடிகளாய் அமைந்துள்ள முத்தமிழே, பல நூல்களை படைத்து உன்னை போற்றி பாண்டியர்கள் அமைத்த சங்கத்தில் மொழியாசிரியராய் வீற்றிருந்தாய், ஈட்டுவதும் இவதற்கு என்ற நோக்கத்துடன் வாழ்ந்த பாரி முதலான வள்ளல்களை உலகிற்கு நீ அளித்தாய். ஓகேவா? அதாவது இதில் உள்ளத்தில் சுரந்து வர அந்த கவிதைக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வடிகளாய் ஒரு வடிவமாக நீ வந்திருக்க. அதாவது நான் உள்ளத்துலேருந்து சுரந்து வர கவிதைக்கு ஒரு வடிகளாய் ஒரு வடிவமாக நீ கிடச்சிருக்க எனக்கு முத்தமிழே அப்படின்னு. நெக்ஸ்ட் ஈண்டுவது இவதற்கே என்ற நோக்கங்கோடன் வாழ்ந்த பாரி முதலான வள்ளல்களை உலகிற்கு நீ அளித்தாய் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, மொழியை பேணி வளர்த்த புலவர்களும் அவர்களை ஆதரித்த வள்ளல்களும் வாழ்ந்த அந்த பழங்கால சிற்பங்களும் மீண்டும் புத்துயிர் பெற தமிழ் குயிலே எங்கள் உடல் சிலிர்க்கும்படி கூவி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தன்னை அடைத்து வைத்த கூட்டினை உடைத்து கொண்டு சிங்கம் போல உன் வளர்ச்சிக்கு தடையாய் இருப்பவற்றை தகர்த்தெறிந்து வா தமிழே அப்படின்னு பாடுறாங்க சிப்பி பாலசுப்ரமணியம். இதோட நூல்வெளியில்
இக்கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா, எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு? நிலவுப்பூ. நெக்ஸ்ட், கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முக கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இவங்க யார்? கவிஞர், பேராசிரியர், இதழாசிரியர், அது மாதிரி பண்பு கொண்டவங்க நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையை தலைவராக பணிபுரிந்து தமிழ் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நீதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. எதுக்காக? மொழிபெயர்ப்புக்காகவும் கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னா, இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவர் ஒளிப்பறவை, சாட்பாயகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆகியவற்றை ஆக்கியிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? ஒளிப்பறவை, சர்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியிருக்காங்க. அடுத்தது, இவங்க இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காங்க. அடுத்தது, மலையாளத்திலிருந்து கவிதைகளை, புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து சாகித்ய அகாதமி செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மலையாளத்திலிருந்து கவிதைகளை, புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. யார்? நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.